ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சிட்டு அதோடையே 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 3 பச்சை மிளகாயும் வச்சு நல்லா குறப்பாக அரைச்சிடணுங்க. இதுதான் நம்ம பிரியாணி செய்ய போகிற மசாலா. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு இது சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. வதக்கி பச்சை ஸ்மெல் போகவும் ஆயில் பிரிஞ்சு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு ஒரு புளிக்கரண்டி அளவு தயிர், தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விடணுங்க. இன்றைக்கி நான் சீரக சம்பா ரைஸு 3 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அந்த 3 டம்ளர் ரைஸுக்கு நான் 7 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேங்க. தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். நல்லா தளன்னு கொதிச்சோன்னு ஊற வச்சுருக்க ரைஸை நல்லா வடிகட்டி அந்த ரைஸை அதில் போட்டு உப்பு, புளிப்பு, காரம் அந்த 3ஐயும் செக் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் 2 பச்சை மிளகாயும் ஒடிச்சு உள்ளே போட்டிருக்கேன். போட்டு ஹை ஃப்ளேம் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதித்ததுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்தோடனே 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அப்படியே தம் போட்டுருங்க. எவ்வளோ ஸ்லோவாக தீ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தீ வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம் போட்டுருங்க. தம் போட்டு உடனே எடுக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆயிருங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாகவும் ஒரு லைட் ப்ரௌன் ஒயிட் கலர்லேயும் இருக்குங்க. ரொம்ப டாமினேட் பண்ணுற கலரும் இருக்காது. சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக பர்ஃபெக்டாக வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.